ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடந்த 3 நாளாகவே நம்ம ஒரு ஆள் மட்டும் வந்துட்டு போகிறாரு. பிரைன் ஜான்சன். அவர் யாருன்னா அமெரிக்கா சேர்ந்த கோடீஸ்வரர், மல்டி மில்லியனர், ஆல்மோஸ்ட் 300 மில்லியன் நெட்ஒர்க். இந்தியன் ரூபாய்க்கு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 100 மில்லியன் 900 கோடி. விஜயோட சொத்து 600 கோடி. இவரோட சொத்து 900 × 3 ஒரு 2700 கோடி சொத்து வச்சிருக்கிறான். சொத்து வச்சிருக்கிறாப்புல. இவருக்கு திடீர்னு என்ன ஆசைன்னா, நம்மகிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்கு, ஏன் நம்ம சாகா வரம் பெறக்கூடாது, ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்துருக்கு. எப்படின்னா ஒரு 40 வயசுல என்ன கம்பெனின்னா பிரைன் ட்ரீங்கிற ஒரு பேமெண்ட் கம்பெனி. அது வென்மோன்னு அக்வர்ட் பண்ணுது. பேபால் தெரியும் உங்களுக்கு, எலான்ஸ் கம்பெனி, ப்ரீவியஸ் எலான்ஸ் கம்பெனி. அது இவங்க கம்பெனி வாங்குறப்ப நம்ம ஆளுக்கு ஒரு 300 மில்லியன் கிடைக்குது. அந்த பணத்தை வாங்கின கொழுப்பு இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, நம்ம சாகா வரம் பெறணும், நம்ம அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் லிவ் பண்ணுறோம். அதுக்கு நார்மலாக தான் இருக்கிறேன். ஆள் பார்க்க 40 வயசு ஆள் மாதிரி நார்மலாக கொஞ்சம் புதுசுன்னு நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பிளான்னா, நம்ம உன்னிலிருந்து ஸ்ட்ரிக்டான டிசிப்ளினுக்கு வரணும், நம்ம ரொம்ப வருஷம் இருக்கணும், நம்மகிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பேர் இருக்குது, ஆனால் உயிர் மட்டும் சீக்கிரமாக செத்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த ஐடியாவுக்கு வர்றாரு. வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னா, ஸ்ட்ரிக்ட் டயட்டை மாற்றுறாரு. டயட்டை எதுக்கு மாற்றுறாருன்னா, வீகன் டயட்டு. பச்சோந்தின்னு சொல்லக்கூடாது, தாவர உண்ணியாக மாறுறாரு. ஆடு மாடு இலத்தலை மட்டும்தான் திங்கிறாரு. அவர் டயட்டை பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு நாளைக்கு 50 மாத்திரை திங்கிறாங்க. 50 மாத்திரை திங்கிறாரு. சப்ளிமெண்ட் மாத்திரை, இந்த விட்டமின், கால்சியம், மினரல்ஸ், இதெல்லாம் 50 மாத்திரை திங்கிறாரு. அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூபெர்ரி, அந்த ஐட்டம், அந்த 5-6 பழ வகைகள், நைட்டு அந்த மாதிரி பழ வகைகள், அடுத்து மதியானம் அந்த மாதிரி பழ வகைகள் சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரப்பின்னா அந்த மூஞ்சியில் ஜெல்லை போட்டு அந்த ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அந்த தோல் சுருங்காமல் இருக்கிற அந்த ஜெல்லு, லைட் தெரப்பி, மண்டைக்கு அந்த முடி, இந்த ஸ்கேல்ப்பு, இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு தெரப்பி. அப்புறம் ஆப்ஸுக்கு மிஷினு. அப்புறம் எக்ஸசைஸ் 1 மணி நேரம், கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் ரூம், கரெக்டான தட்ப வெப்பநிலை, கரெக்டான சரியான வெப்பம், சரியான ஈரப்பதம், சரியான ஆக்சிஜன் உள்ள ரூம் செட்டப்பு. அடுத்து டெய்லி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாப்புல தான் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, டெய்லியும் அவர் கூடவே எப்பவுமே ஒரு 10 டாக்டர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லியும் ஒரு வாரத்துக்கு ஒரு எம்ஆர்ஐ எடுக்கிறது, பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, என்னென்ன டெஸ்ட் இருக்கோ, கிட்னியில் யூரின் டெஸ்ட் எடுக்கிறது, லிவர் டெஸ்ட் எடுக்கிறது, பிளட் சுகர் எடுக்கிறதுக்குலாம் ஒரு டாக்டர் டீமை வச்சுருக்கிறாப்புல ஆள். அது சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறது நெசசரி. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிடுறாப்புல. அப்புறம் என்ன ஒரு வேலை பண்ணுறாப்புன்னா, அவரோட பையனோட பிளட் இருக்குது இல்லைங்களா, அது பிளட்டை எடுத்து அதில் இருக்கிற பிளாஸ்மா இதெல்லாம் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணால் அவரோட பையனோட அந்த இளமை நமக்கு கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணுறது. கொஞ்சம் எஃபெக்டிவ் தெரியுதா, நம்ம ஏஜ் ஆகிறதுல அப்படின்னு தெரியுதான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு எந்த பெனிஃபிட் இல்லை. இவரும் இவங்க அப்பாவே விடலை. இவங்க அப்பாவுக்கு இவரோட பிளட் எடுத்து போட்டு பார்க்குறாரு. இவங்க அப்பாவுக்கு 75 வயசுக்கு மேலே. அப்போ அவங்க அப்பாவுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே கொஞ்சம் வினோத குடும்பமாக மாறி போயிட்டாங்க. அதுக்கு பேர் ப்ளூ பிரிண்ட்னு வைக்கிறாங்க. அதை இவர் பண்ணுற ரூட்டீனை எல்லாம் மக்களும் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் போயிட்டு மருந்து மாத்திரை இதெல்லாம் விற்கவும் செய்கிறாரு. ஆல்ரெடி கோடீஸ்வரன், என்னை பார்த்து நீங்களும் ரொம்ப நாள் வாழுங்க அப்படின்லாம் ஓவராக அந்த 40 வயசு வரைக்கும் எதுவும் பண்ணல. அந்த 40 வயசுலேருந்து அந்த ஒரு 5 வருஷம் 5 வருஷம் ஓவர் அலப்புற. எல்லா பாட்காஸ்ட்டுக்கும் போயிடுறது, எல்லா நிகழ்ச்சிக்கும் போயிடுறது, போயிட்டு இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்ட்டு மாறிடுறாப்புல. சில விஷயங்கள் நல்லதெல்லாம் சொன்னாப்படி. ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு என்னென்னா, டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும், எல்லோரும் கண்டிப்பாக 7 to 8 மணி நேரம் தூங்கணும், டெய்லி ஏதாச்சும் உடற்பயிற்சி ஒரு 20 நிமிஷம்னாச்சும் ஆக்டிவாக கைகால், உடற்பயிற்சி இல்லை, ஃபிசிக்கல் வேலை செய்கிறவங்களுக்கு தேவையில்லை, இல்லாதவங்களுக்கு கைகால் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்கிறாப்புல. அப்புறம் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் சாப்பிடாம நீட்டாக ப்ராப்பர் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏற்கத்தக்கது தான், பிரைன் ஜான்சன் ஒத்துக்கிறேன். ஆனால் 50 மாத்திரை சாப்பிடு, ஆனால் 50 மாத்திரை சாப்பிடு, இப்படி தான் வீகன் தான் சாப்பிடு,
டெய்லி இப்படி பண்ணு, டெய்லி குளோரின் பிளஞ்சடு, இந்த மிஷினை வச்சு ஸ்கின்னுக்கு போடு, அந்த ரேடியோ லைட் தெரப்பிக்குள்ளே போ அப்படிங்கிறது எல்லாத்துக்குனாலே அது முடியாது. சரி நீ வந்து 150 வருஷம் இரு. அவரோட இப்போ வந்து அவரோட மெட்டபாலிக் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம். டாக்டர்லாம் செக் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க 18 வயசுக்குள்ள இருக்கிற யங் மேனுக்கு என்னென்ன வீரியம் இருக்கோ, என்னென்ன உடல் அமைப்பில் இருக்கோ, அது வந்து இவர் 47 வயசு இவரோட உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்பர் தான் தெரில. பார்க்க வந்து 47 வயசு மாதிரி ஆள் தான் இருக்கிறாருல. நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆல்மோஸ்ட் சாகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. சாகவே கூடாது, அதான் பணம் இருக்குது, சாகவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சாத்தியமானு கேட்டால் தெரில. ஆனால் இவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அவர் உடம்ப வந்து அந்த லேப் ரேட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டு செக்கப்பு இதெல்லாம் பண்ணி இது பண்ணிக்கிறாரு. அடுத்து வந்து இந்தியாவுக்கு வராரு ஒருக்கா. இந்தியர்களை வந்து என்னன்னா பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொல்யூஷன் இருக்குது, ஒரு கான்சியஸே இல்லாமல் இருக்கிறாங்க, எப்படி இங்கே வந்து உயிர் வாழ்கிறாங்க அப்படின்னு நிக்கில் காமத் பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்துட்டு பாதியிலே எனக்கு மூச்சு விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எந்திரிச்சு ஆள் போயிருக்கிறாரு. நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணி விட்டு போயிட்டாரு. புரியுதுங்க, கொஞ்சம் பொல்யூஷன் இருக்குதுதாங்க, பெங்களூரில் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஊருக்கெல்லாம் வாங்க, கூமாப்பட்டிக்கு வாங்க, எங்கள் ஊர் ஒட்டந்தரத்துக்கு வாங்க, சாமியார் ஊருக்கு வாங்க, பொல்யூஷனே இருக்காது. ஆனால் இந்தியாவோட கிராம பகுதியிலலாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு இல்லைங்களா. இப்போ வந்து அவரை பற்றி பேசுகிறேன்னா, வருஷம் வந்து 14 கோடி அவர் உடம்புக்கு செலவு பண்ணுறாரு. அது வந்து எல்லாத்தாலையும் முடியாது. இவர் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவருக்கு வந்து ரீசெண்டாக வந்து ஒரு வியாதி வந்துருச்சு. அது வந்து சின்னதுலேருந்தே இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதிகமாக வந்துருச்சு. வயிறு இருக்கு இல்லைங்களா, அந்த வயிறோட செல்லை அதுவே தின்னுக்குது. ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதுவே திங்கிதான். அது வந்து மேபி ஃப்யூச்சரில் கேன்சர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேணும்டா எல்லாத்துக்கும் இன்டர்நெட் இருக்கு, வேணும்டா ரொம்ப ஓவராக பண்ணியா, அதை திங்காத இதை திங்காத அப்படின்னு சொல்லி ஓவராக பண்ணியாடா, இப்போ உனக்கு மாட்டிக்கிச்சா வயிறு கேன்சர் மாதிரி, அந்த வயிறு அல்சர் மாதிரி வந்துருச்சு, வயிறு வந்து திங்கி உள்ள இருக்கிற அந்த செல்ஸ் வாழையெல்லாம் திங்குது அப்படின்னு சொன்னேன். அதனால தான் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறார். அவரோட சுச்சுவேஷனை அவரே சொல்கிறாரு. சரி, இவர் மட்டும்தான் இது வரைக்கும் உலகத்திலே அதிக நாள் வாழ முயற்சி பண்ணுறாரா, ஆல்ரெடி யார் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, எந்தெந்த ப்ளூ ஜோன் இருக்குது எர்த்துலேயே, ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான பெரிய கோடீஸ்வரங்க அவ்வளோ வருஷம் வாழ்ந்ததில்லை. வாரன் பஃபெட் அந்த சார்லி மங்கர் ரீசெண்டாக இறந்தது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 97 வயசுக்குள்ள இறந்தார். அதெல்லாம் லாங்கஸ்ட் லைஃபு, முழுசாக 100 வயசுக்கு வாழ்ந்தாயா அப்படின்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்தார். 99ன்னு நினைக்கிறேன். சார்லி மங்கர் ஏஜ் எப்போ செத்தார், எத்தனை வயசில் செத்தாருன்னு நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் அந்த யார் அதிகமாக வாழ்ந்துருக்குறாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்த ஒரு பெண்மணி ஆல்மோஸ்ட் 122 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்க இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் சாப்பிட்டாங்களா? அப்புறம் வந்து ஜப்பானை சேர்ந்த ஒரு லேடி 116 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு சாப்பாடெல்லாம் அவங்க இந்த மாதிரி எதுவுமே பண்ண, சாதாரணமாக வேலை, சாதாரணமாக டெய்லி சைக்கிளிங் போகிறது, சின்ன சின்ன ஒர்க்கு, அந்த மாதிரி 100 வயசு வரைக்கும் ஒரு உட்காராமல் ஏதாச்சும் சைக்கிளிங் போகிறது, நடந்து போய் பூச்செடிக்கு தோட்டம் வளர்க்குறது, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ண, சாப்பாடு வந்து நார்மலான சாப்பாடு, பெருசாக ஜங்க் ஃபுட்டு இல்லாமல் ப்ராப்பரான அந்த கிராமத்து சமையல் மாதிரி. ஜப்பானில் வந்து அந்த டோஃபு, அந்த இது சொல்லுவாங்க சூசி, அந்த மாதிரி இதெல்லாம் நீட்டான சிம்பிளான சாப்பாடை சாப்பிட்டு வாழ முடியும்னு காமிச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி 100 மாத்திரையெல்லாம் சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை வந்து எடுத்துக்கணும். சரி, வரலாறுல பார்த்தோம்னா, வரலாறுல வந்து யார் இந்த மாதிரி சாகாவரம் பெற்றவங்க அப்படின்னாங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. அவர்னு ஒருத்தர், அவர் வந்து எதுக்கு அவர் அந்த வரம் பெறாருன்னா, அந்த விஷ்ணுவோட கடைசி அவதாரமாக சொல்லப்பட்டது. அவர் வந்து அவரோட கலையை வந்து வருங்கால சங்கதிகளுக்கு வந்து சொல்லித்தரணும்னு அவர் அந்த சாகாவரம் பெறாரு. அது இல்லாமல் விஷ்ணுவோட கடைசி அவதாரம், இது வந்து வரலாற்று சொல்லுது. அடுத்து வந்து இன்னொரு சாகாவரம் யார் பெறாங்கன்னா அஸ்வத்தாமன். இது வந்து ஒரு படித்தேன், ஒரு இவருக்குன்னு ஒரு கதையே பேசல. அவரோட ஸ்டோரி அவ்வளோ சேடு ஸ்டோரி, அவ்வளோ அரகண்டான ஸ்டோரி. ஏன்னா அவர் அவ்வளோ கொடுமை செய்த, இந்த நல்லவராக தான் இருந்தார், இடையில அந்த போர் ரிவெஞ்சு அந்த வெறியில் வந்து கெட்டது செஞ்சுட்டாரு. கிருஷ்ணர் வந்து ஒரு வரம் கொடுத்துட்டாரு, அவரோட பவர்லாம் பிடுங்கி எடுத்துட்டு, நீ வந்து 3000 வருஷத்துக்கு உயிரோடு இருப்படா, ஆனால் வந்து சந்தோஷமாக இருக்க மாட்டடா,
கையில் புண்ணு வந்து லெப்ரசி வந்து குஷ்டம் வந்து உடம்புலாம் ஸ்மெல், அந்த புண்ணு வந்து ஆறவே ஆறாது, நீ வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வலியை அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி சாபம் விட்டார். ஆனால் நீ சாகணும்னு நினைப்ப, சாகணும்னு கேட்ப, என்ன கொல்லுங்க கொல்லுங்கன்னு கேட்ப, ஆனால் நீ சாக மாட்டடா. சில தடவை அந்த சாகா வரமே சாபமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கதையின் நோக்கம் என்னன்னா, இருக்கிற எதுக்கு 50 மாத்திரை? வியாதி இருக்கிறவங்க டெய்லி மாத்திரை சாப்பிட்றவங்க வருத்தப்படுறாங்க. வியாதியே இல்லாதவே 50 மாத்திரை சாப்பிட்டு நான் வந்து 150 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயம். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தாக இருங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக சாப்பிடுங்க. நானே ட்ரை பண்ணுறேன், நல்லா இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஹேபிட்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வர்றது தான், தொடர்ச்சியாக கொண்டு வர்றது தான் முக்கியம். அந்த ஜப்பான் மாதிரி சின்ன வேலை கிடைச்சாலும் ஸ்லோவாக சாப்பிட்டு, கிடைச்சதை சாப்பிட்டு, டென்ஷன் மண்டையில் இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும் டென்ஷன் எடுத்துக்காமல் கொஞ்சம் கிடைச்சது சின்ன வேலை, கரெக்டான சாப்பாடு, டயத்துக்கு சாப்பாடு, கொஞ்சம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங்கு, சின்ன சின்ன அந்த மூளைக்கு வேலை செய்கிற அந்த பின்னல் தையல், அந்த மாதிரி சின்ன வாழ்க்கையை வாழ்ந்தால் நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை இருந்தும் நிறையா பேர் வந்து பெருசாக கேம்பிள் பண்ணி போகணும்னு நினைப்பாங்க. அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறது தான் அதுவே ஒரு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டிப்ரெஷன் தான் சீக்கிரமே நம்மளை கொள்ளுது. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. உங்களோட கருத்து என்ன? நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வாழ ஆசைப்படுறீங்க? அதே மாதிரி பிரைன் ஜான்சன் மாதிரி நீங்கள் சாக வரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அது வரமா சாபமா? அதை வந்து நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். செல்வன் ஷோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். பாய்.